கட்டணம் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் மகனை யாசகம் கேட்க அனுப்புங்கள் என்று பள்ளி நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட்ட சிறுவன் பிற்காலத்தில் லட்சக்கணக்கானோரின் ரோல் மாடலாக மாறி 2 ஆஸ்கர் விருதுகளை வென்று இந்தியாவை பெருமைப்படுத்தினார். அவர் யாரென்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. இசையமைப்பாளர் R.K. சேகர் கஸ்தூரி தம்பதிக்கு மகனாக 1967ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பிறந்தார் A.R. ரஹ்மான். அவரது இயற்பெயர் திலீப் குமார், அதாவது பிறப்பால் அவர் ஓர் இந்து. தமிழ் மற்றும் மலையாளத்தில் தனித்தும் பிறருடன் இணைந்தும் இசையமைத்து வந்தார் R.K. சேகர். அதனால் சிறு வயதிலேயே திலீப்புக்கு இசை மீது ஆர்வம் பிறந்தது. பாலகனாக இருக்கும்போதே பிரமாதமாக ஹார்மோனியம் வாசிப்பார். ஒரு நாள் சுதர்சனம் மாஸ்டரிடம் திலீப்பை அழைத்துச் சென்றார் சேகர். அப்போது, என்னடா, என்னவோ பிரமாதமா ஹார்மோனியம் வாசிப்பியாமே, எங்கே வாசிக்காமி என்றார். அதன்படி திலீப் ஹார்மோனியம் வாசிக்க அதை கேட்டு மிரண்டு போய்விட்டார் சுதர்சனம் மாஸ்டர். ஏனெனில் அப்போது திலீப்புக்கு 4 வயதுதான். அந்த சிறுவனுக்கு மேலும் டெஸ்ட் வைக்க விரும்பிய சுதர்சனம் ஹார்மோனிய கட்டைகள் மேல் துணியை போட்டு மூடிவிட்டு, இப்ப வாசி என்றார். மீண்டும் திலீப் பிரமாதமாக வாசிக்க அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். தமது மகனிடம் ஏதோ ஒரு அபூர்வ திறமை இருப்பதை உணர்ந்த சேகர் 4 வயதிலேயே அவரை பியானோ கிளாஸில் சேர்த்துவிட்டார். வானில் இருக்கும் அனைத்து விண்மீன்களும் பிரகாசமாக மின்னுவதில்லை. அதற்காக அது நட்சத்திரம் அல்ல என்றாகிவிடுமா? அப்படி குடத்திற்குள் இட்ட தீபமாக வாழ்ந்து மறைந்தவர் சேகர். இன்றைக்கு ரஹ்மான் உருவாக்கும் உலகத்தரம் வாய்ந்த இசை அவரது தந்தையிடமிருந்து வந்ததுதான். அந்த காலத்திலேயே தொழில்நுட்பம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட சேகர் இசைத்துறையில் வந்திருக்கும் புதிய அப்டேட்களை அறிந்து கொள்வதற்காக அடிக்கடி வெளிநாடு செல்வாராம். தமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஒரு நாள் கூட சேகர் கவலைப்பட்டதில்லை. அவங்களுக்கு போக வேண்டிய அரிசியில அவங்க பேரு எழுதியிருக்கும் என்று அடிக்கடி சொல்வார். சிறந்த இசையமைப்பாளராக இருந்தபோதும் பிற கம்போசர்களிடம் அரேஞ்சர் மற்றும் கண்டக்டராக பணியாற்றியிருக்கிறார். அந்த காலத்தில் சேகர் கொடுக்கும் இசை குறிப்புகளை வாசிக்கும் குழுவில் கிட்டார் இசைத்தவர் இளையராஜா. பிற்காலத்தில் இளையராஜாவிடம் கீபோர்டு வாசித்தவர் ரஹ்மான். ஓய்வே இல்லாமல் வேலை செய்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சேகர் மறைந்தபோது திலீப்புக்கு 9 வயது. அதனால் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு வாழும் நிலைக்கு குடும்பம் தள்ளப்பட்டது. பள்ளிக்கு செல்வதுடன் கருவிகளை வாடகைக்கு விடும் பணிகளிலும் திலீப் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அதன் காரணமாக சரிவர படிக்க முடியாமல் தேர்வுகளில் தோல்வியடைந்தார். பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் மகனை ஸ்டூடியோவுக்கு அனுப்புகிறோமே என தாய்க்கு கவலை. ஆனால் திலீப்பின் கண்களில் எப்போதும் ஒரு நம்பிக்கை ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அதைக் கண்டு தமது மனதை தாய் தேற்றிக் கொள்வார். சிறு வயதிலிருந்தே யாரோடும் அதிகம் பேசமாட்டார் திலீப். வீட்டில் இருக்கும் இசைக்கருவிகளும் இசைப்பதிவு இயந்திரங்களும் தான் அவரது உலகம். கருவிகளை இசைப்பதுடன் அவற்றை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மீண்டும் பொருத்தும் அளவுக்கு கில்லாடி. தந்தையின் பாட்டை ஹார்மோனியத்தில் திலீப் வாசிக்கும் போது சேகரையே நேரில் பார்க்கும் உணர்வு கஸ்தூரிக்கு ஏற்படும். அதே சமயம் தந்தையைப் போல் மகனுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சமும் உண்டாகும். ஒரு கட்டத்தில் பள்ளி படிப்பை விடுத்து முழு நேரமாக இசைத்துறைக்குள் வந்த திலீப் MS விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், இளையராஜா, ரமேஷ் நாயுடு, விஜய் ஆனந்த், ஹம்சலேகா, ஜாகிர் உசைன், குன்னக்குடி வைத்தியநாதன், L. சங்கர் ஆகியோரிடம் வேலை செய்தார். இளையராஜாவைப் போல் தன்ராஜ் மாஸ்டரிடம் இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட அவர் லண்டன் ட்ரினிட்டி இசைக்கல்லூரியில் பயிலும் வாய்ப்பையும் பெற்றார். இளம் வயதிலேயே ட்ரம்ஸ் சிவமணி, சுரேஷ் பீட்டர்ஸ், ஜான் ஆண்டனி உள்ளிட்டோருடன் இணைந்து இசைக்குழுவை நடத்தினார். இவர்கள் அனைவரும் திலீப்பின் பால்யகால நண்பர்கள். குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டு அவரது நினைவுகளை சுமந்தபடி வாழ்வது மிகவும் கடினம். ஏற்கனவே சேகரை பறிகொடுத்துவிட்டு அவரது குடும்பம் வாடிக்கொண்டிருந்த நிலையில் திலீப்பின் சகோதரியும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டார். அவரை குணப்படுத்த முடியாது என மருத்துவர்கள் கூறிவிட்டதாகவும்
அது பற்றி திலீப்பின் தாய் ஒரு முஸ்லிம் ஃபக்கீரிடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவரது வேண்டுதலால் நோய் குணமடைந்ததாகவும் அதன் காரணமாக இஸ்லாம் மதத்தின் மீது திலீப்புக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் தகவல். தமது பெயரை அப்துல் ரஹ்மான் என மாற்றிக்கொண்ட அவர் பின்னர் அல்லா ரக்கா ரஹ்மான் ஆனார். 1980களின் இறுதியில் பிற மியூசிக் டைரக்டர்களிடம் பணியாற்றி வந்த ரஹ்மான் விளம்பர படங்களுக்கும் இசையமைத்து வந்தார். அப்போதெல்லாம் விளம்பரங்களுக்கு இசையமைப்பதை சினிமா மியூசிக் டைரக்டர்கள் கௌரவ குறைச்சலாக நினைத்தனர். ஆனால் ரஹ்மான் கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொண்டார். இசைப்பணிகளுக்காக தமது வீட்டின் ஒரு பகுதியில் பஞ்சதன் என்ற பெயரில் ஸ்டுடியோவை உருவாக்கினார். பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ரெக்கார்டிங் தியேட்டராக அது இருந்தது. லியோ காஃபி, பூஸ்ட், MRF டயர்ஸ் என பிரபல நிறுவனங்களின் விளம்பரங்களுக்கு ரஹ்மான் இசை அமைத்துள்ளார். லியோ காஃபி விளம்பரத்திற்காக அதன் தயாரிப்பாளர் சாரதாவுக்கு விருது கிடைத்தது. இயக்குனர் மணிரத்னத்தின் உறவினரான சாரதா திரிலோக் ரஹ்மானை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சில மாதங்கள் கழித்து பஞ்சதன் ஸ்டுடியோவுக்கு வந்த மணிரத்னம் அங்கிருந்த தொழில்நுட்பங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். விளம்பரங்களுக்காக ரஹ்மான் உருவாக்கியிருந்த ஜிங்கிள்ஸை கேட்டதும் அவருக்கு பிடித்துவிட்டது. நாம் இணைந்து பணியாற்றுவோம் என கூறிவிட்டு புறப்பட்டார் மணிரத்னம். தமிழ் சினிமாவில் முதலில் டிஜிட்டல் இசை எனப்படும் கணினி இசை பயன்படுத்தப்பட்டது 1986ஆம் ஆண்டு வெளிவந்த விக்ரம் திரைப்படத்தில்தான். ஆனால் அதே ஆண்டில் வெளியான பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் அந்த பெயரை தட்டிச் சென்று விட்டது. அதன் விளம்பரங்களில் சிந்தசைசர் எனப்படும் இசைக்கருவியுடன் இளையராஜா அமர்ந்திருக்கும் போட்டோ பயன்படுத்தப்பட்டது. அந்த படத்தில் பணியாற்றியதன் மூலம் கவிதாலயா நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களின் அறிமுகம் ரஹ்மானுக்கு கிடைத்தது. சில சமயங்களில் மிகச்சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட படைப்பாளிகளுக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் கவிதாலயா தயாரித்த படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வந்த இளையராஜா ஏதோ சில காரணங்களால் மீண்டும் இணைய மறுத்துவிட்டார். அதனால் வேறு மியூசிக் டைரக்டரை தேட வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கவிதாலயா தயாரிப்பில் ரோஜா படத்தை இயக்குவதற்காக கமிட்டானார் மணிரத்னம். அவரது முந்தைய படங்களுக்கு இளையராஜா சிறப்பான இசையை கொடுத்திருந்ததால் ரோஜாவுக்கு யாரை தேடுவது என்று யோசித்தனர். ஒன்று இளையராஜா அல்லது புது இசையமைப்பாளர் என்ற முடிவில் இருந்தார் மணிரத்னம். தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அது தேவையாக இருந்ததால் எல் சுப்பிரமணியம் மற்றும் AR ரஹ்மான் ஆகியோரை பரிந்துரைத்தார். பின்னர் கவிதாலயா நிறுவனத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜனும் மணிரத்னமும் இணைந்து ரஹ்மானை தேர்வு செய்தனர். இளையராஜாவிடம் பணியாற்றிய காலத்திலேயே மணிரத்னத்துடன் பழக்கமுண்டு என்பதால் அவர் சொன்ன சில சிச்சுவேஷன்களுக்கு டியூன் போட்டு வைத்திருந்தார் ரஹ்மான். அதை பிரமிட் நடராஜனிடம் வாசித்து காண்பிக்கும்படி மணிரத்னம் கூறியதும் கவிதாலயா அலுவலகத்திற்கு சென்றார். அப்போதெல்லாம் கம்போசிங் என்றால் நிறைய இசைக்கருவிகளை எடுத்துச் செல்வார்கள். ஆனால் கம்ப்யூட்டர் மியூசிக் என்பதால் மிகவும் குறைவான கருவிகளையே கொண்டு சென்றார் ரஹ்மான். அதை அறியாத நடராஜன் மேலும் சில வாத்தியங்களை எடுத்து வருவார்கள் என்ற எண்ணத்தில் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க என்று ரஹ்மான் கேட்டதும், மற்ற வாத்தியங்கள் வரதான்னு பார்க்குறேன் என பதிலளித்தார் நடராஜன். சிரித்தபடியே, இல்லை சார், இது மட்டும்தான் என்று கூறிய ரஹ்மான், டியூனை வாசிக்கட்டுமா என்று கேட்டார். ஜமக்காலத்தில் ரஹ்மானும் நடராஜனும் எதிரெதிரே அமர்ந்திருக்க இந்திய திரை இசையை புரட்டி போட போகும் டியூன் வாசிக்கப்பட்டது. அதை கேட்டு அசந்து போன நடராஜன், ரொம்ப புதுசா இருக்கப்பா என்றார். உடனடியாக தொலைபேசியில் பாலச்சந்தரை அழைத்த அவர், இந்த டியூனை பற்றி நான் விவரிப்பதை விட நீங்கள் நேரடியாக கேட்க வேண்டும் என்று கூறினார். அன்றைக்கு மாலையே பாலச்சந்தர், நடராஜன், மணிரத்னம், வைரமுத்து ஆகியோருக்கு முன்பு தமது டியூனை மீண்டும் வாசித்தார் ரஹ்மான். அதை கேட்டு பாலச்சந்தர் வியக்க கண்களை மூடியபடி சின்ன சின்ன ஆசை என பாடல் வரிகளைச் சொன்னார் வைரமுத்து. ரஹ்மானின் பஞ்சதன் ஸ்டுடியோவில்தான் ரோஜா படத்தின் பணிகள் நடந்தன. அப்போது காதல் ரோஜாவே பாடலை பாடுவதற்காக வந்த SP பாலசுப்ரமணியம் இந்த சின்ன ஸ்டுடியோவில் எப்படி சினிமாவுக்கு இசையமைக்க முடியும்?
சீக்கிரம் வேற இடம் ரெடி பண்ணுங்க என்றாராம். பின்னர் முழு பாடலையும் கேட்ட பிறகு நேராக ரகுமான் வீட்டிற்கு வந்த எஸ்பிபி, மன்னிக்கணும் தம்பி, நல்ல இசை எங்க இருந்து வேணாலும் வரலாங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க என்று வாழ்த்து சொன்னாராம். அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை வென்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் ரகுமான். ரோஜா படத்திற்காக ரகுமானுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. அட்வான்ஸாக 5,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தார் நடராஜன். அதுதான் ரகுமான் வாழ்க்கையில் கிடைத்த முதல் செக். நாளடைவில் உலக புகழ்பெற்ற இசை அமைப்பாளரான போது கூட தம்மை அறிமுகப்படுத்திய கவிதாலயாவை ரகுமான் மறக்கவில்லை. ஒருமுறை வேறொரு படத்தின் வேலைகளுக்காக லண்டனில் பணியாற்றி கொண்டிருந்த ரகுமானை சந்திப்பதற்காக பிரமிட் நடராஜன் சென்றார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் லண்டனில் பெரிய தியேட்டர் அதிபர். அவரிடம் நடராஜனை அறிமுகப்படுத்தும் போது, "He is my first producer, நடராஜன் சார், who gave me the first check in my life" என நன்றியுடன் கூறினார் ரஹ்மான். மேலும் கவிதாலயாவில் இருந்து வெளியேறிய பின்னர் நடராஜன் தயாரித்த சில படங்களுக்கு ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இயக்குநர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் பவித்ரனிடம் உதவியாளராக பணியாற்றிய ஷங்கர் தமது முதல் படத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். ஃபேண்டசி மற்றும் ஆக்ஷன் கலந்த கதையான ஜென்டில்மேனுக்கு நல்ல இசையமைப்பாளர் வேண்டும் என்பது அவரது ஆசை. ஃபோக், கர்நாடிக், வெஸ்டர்ன் என ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வடிவத்தில் வரவேண்டும் என திட்டமிட்டிருந்தார். முதல் படம் என்பதால் பிரபல இசையமைப்பாளர்களுக்கு பதில் புதியவருடன் இணைந்து பணியாற்றுவது தமக்கு வசதியாக இருக்கும் என்று ஷங்கர் நினைத்தார். ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அதில் ஒளிபரப்பான சின்ன சின்ன ஆசை பாடல் ஷங்கரை மிகவும் கவர்ந்துவிட உடனடியாக ரஹ்மானை ஒப்பந்தம் செய்தார். ஜென்டில்மேன் படத்தில் அனைத்து பாடல்களுமே ஹிட் என்றாலும் சிக்குபுக்கு ரயிலு பாடல் அனைவரையும் ஆட வைத்தது. அதன் தொடக்க வரிகளை பாடிய குட்டி பையன்தான் இன்றைக்கு பிரபல இசையமைப்பாளராக இருக்கும் ஜி.வி. பிரகாஷ். முழு பாடலையும் பாடியவர் ரஹ்மானின் நண்பர் சுரேஷ் பீட்டர்ஸ். இந்திய இசைக்கருவிகளில் மேற்கத்திய இசையை பிற இசையமைப்பாளர்கள் கொடுத்து கொண்டிருந்த போது மேற்கத்திய இசைக்கருவிகளில் இந்திய இசையை கொண்டு வந்தார் ரஹ்மான். அதே நேரத்தில் தரம் குறைந்த ஒரு பாடலை கூட அவர் கொடுத்ததில்லை. ஷங்கரின் இரண்டாவது படமான காதலனில் என்னவளே அடி என்னவளே பாடல் மூலம் உன்னிகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் ரஹ்மான். முதல் பாட்டிலேயே உன்னிகிருஷ்ணனுக்கு தேசிய விருது கிடைத்தது. மற்றொரு பாடலான முக்காலா முக்காபுலா இந்தியாவையே கலக்கியது. சில சமயம் ரஹ்மானின் அற்புதமான பாடல்கள் சுமாராக படமாக்கப்பட்டிருக்கும். அவர் மட்டுமல்ல, இளையராஜா, எம்.எஸ்.வி. ஆகியோருக்கும் அது நடந்திருக்கிறது. ஆனால் பிரபுதேவாவின் அற்புதமான நடனம், கிராபிக்ஸ் காட்சிகள் என முக்காலா முக்காபலா பாடலை சிறப்பாக படமாக்கியிருந்தார் ஷங்கர். அந்த பையனிடமிருந்து கம்ப்யூட்டரை பிடுங்கிவிட்டால் இசை வராது என்று சிலர் ரஹ்மானை கிண்டல் செய்தார்கள். அவர் ஒரே பேட்டர்ன்ல இசையமைக்கிறார் என்று சிலர் விமர்சித்தார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இசையமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினார் ரஹ்மான். மண் மணக்கும் இசையை அவரால் கொடுக்க முடியாது என்று சொன்னவர்களுக்கு பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே பதில் சொன்னது. மீண்டும் மணிரத்னத்துடன் இணைந்து ரஹ்மான் பணியாற்றிய திருடா திருடா, பம்பாய் படங்களின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் ரஹ்மான் அடுத்தடுத்து ஹிட் கொடுக்க கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அவரது மெட்டுக்களை திருடி ஹிந்தியில் போட்டுக் கொண்டிருந்தார்கள் பாலிவுட் இசையமைப்பாளர்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது 1995ஆம் ஆண்டு வெளியான ரங்கீலா. அதுதான் ரஹ்மான் இசையமைத்த முதல் ஹிந்தி படம். ரோஜா படத்தில் வரும் சின்ன சின்ன ஆசை பாடலிலேயே ஹம்மிங் பாடியிருந்தார் ரஹ்மான். அதேபோல் ஊர்வசி ஊர்வசி பாடலிலும் அவரது பங்களிப்பு உண்டு என்றாலும் பம்பாய் படத்தில் இடம்பெற்ற அந்த அரபிக் கடலோரம்தான் ரஹ்மான் தனியாக பாடிய முதல் பாட்டு. திரைக்கு பின்னால் ஏங்கிக் கொண்டிருந்த ரஹ்மானை கேமராவுக்கு முன்பு கொண்டு வந்தது
வந்தே மாதரம் பாடல். தனிப்பட்ட ஆல்பமான அதில் நீளமான முடி காற்றில் பறக்க பாலைவன மணலில் நடந்து வந்து வந்தே மாதரம் என்று முழங்கினார். புனிதமான வந்தே மாதரம் பாடலை டெக்னோ இசை மூலம் அவமதித்து விட்டார் என ரஹ்மான் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. மத ரீதியாகவும் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. அதனால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளான ரஹ்மான், கடவுளும் மதமும் ஒருவரின் தனிப்பட்ட விஷயம், மசூதியோ கோவிலோ சர்ச்சோ அது மனசுக்கு உள்ளேதான் இருக்கு, எனக்கு என் மதம், இன்னொருத்தருக்கு அவரோட மதம், தட்ஸ் ஆல் என்றார். முன்பெல்லாம் இரவு நேரத்தில்தான் பாடல்களை பதிவு செய்வார் ரஹ்மான். ரெக்கார்டிங் முடிந்து பாடகர்கள் காலையில் புறப்படும் போது பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிடுங்க என்று நகைச்சுவையாக சொல்வார். ஆரம்ப காலத்திலிருந்தே ரஹ்மானுக்கு பக்கபலமாக இருந்தவர் சவுண்ட் இன்ஜினியர் ஹெச் ஸ்ரீதர். இருவரும் இணைந்து ரெக்கார்டிங்கில் பல தொழில்நுட்ப சாதனைகளை செய்திருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனுக்கும் ரஹ்மானுக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. இருவரும் மிகச்சிறு வயதிலேயே இசைத்துறைக்குள் வந்தவர்கள், இளமையிலேயே பெரும் வெற்றிகளை பார்த்தவர்கள், உலக அளவில் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றியவர்கள், மென்மையான பாட்டில் கூட ஹை பிச்சுக்கு செல்லக்கூடியவர்கள். இந்திய அளவில் உச்சம் தொட்ட பிறகு தமது சம்பளத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தினார் ரஹ்மான். தமிழ் இசையமைப்பாளர்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த தொகையை கொடுக்க பாலிவுட் தயாரிப்பாளர்கள் பெட்டி நிறைய பணத்துடன் சென்னைக்கு பறந்து வந்தார்கள். அந்த அளவுக்கு ஊதியம் கொடுக்க முடியாதவர்கள் ரஹ்மான் மாதிரியே பாட்டு போட்டு கொடுங்க என பிற இசையமைப்பாளர்களிடம் கேட்டனர். அவர்கள் அதற்கு தயாராக இருந்தாலும் எல்லோராலும் ரஹ்மானாக முடியாதே. மணிரத்னம், ஷங்கர் போல ராஜீவ் மேனன், ரஹ்மான் கூட்டணியும் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்கிறது. இருவரும் விளம்பரப்பட காலத்திலிருந்தே ஒன்றாக பணியாற்றியவர்கள். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்துடன் முதன்முறையாக முத்து படத்தில் இணைந்தார் ரஹ்மான். பின்னர் படையப்பா, பாபா, சிவாஜி, எந்திரன் என பல படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். இந்தியன், தெனாலி உள்ளிட்ட படங்களில் கமலுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். தேசபக்தி கொண்ட பாடல்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வரிகளுக்கும் இசையமைத்திருக்கிறார் ரஹ்மான். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலில் 3 தலைமுறைகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களை பங்களிக்க வைத்தார். பெண்கள் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொண்ட பாடல்களும் ரஹ்மான் இசையில் உருவாகியிருக்கின்றன. தமிழ், ஹிந்தி உட்பட இந்தியாவின் பல்வேறு மொழி படங்களுக்கும் ஹாலிவுட் சினிமாக்களுக்கும் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். மாநில அரசின் விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், தேசிய விருதுகள் என உள்நாட்டிலும் கிராமி, கோல்டன் குளோப், ஆஸ்கர் என சர்வதேச அளவிலும் அங்கீகாரத்தை பெற்று பொன்னியின் செல்வனாக இசை உலகை ஆள்கிறார் நம் இசை புயல்.